அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு அன்றாட நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற விஷயம் மௌலூதை பற்றியான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்களின் ஒரு கடுமையான விமர்சனமும் அது குறித்து சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற வாத பிரதிவாதங்களை பற்றியான ஒரு அலசல் காணொளியாக இது அமையவிருக்கிறது. அருமை சகோதரர்களே, நபிகளார்களுடைய பிறந்த தினத்தை மீலாது நபி என்ற பெயரிலே இந்தோனேஷியா, இலங்கை, சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகளில் ஆரம்பத்தில் மீலாது விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. தற்போது இந்த விழாவானது உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுவதை நாம் காண்கின்றோம். இதற்கு பின்னணி என்ன, எப்படி இதற்கு இத்தனை ஆதரவு கிடைத்தது என்கின்ற ஒரு விஷயம் இதுவரை நமக்கு புலப்படவில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த மீலாது விழா என்பது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வந்தது என்பதை நாம் மறுக்க இயலாது. ஏனென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அல்லாத அறிஞர்களை கொண்டு வந்து நபிகளாருடைய அருமை பெருமைகளை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்களுடைய அந்த அரசியல் சித்தாந்தங்களை, அவர்களுடைய கருணையினை, இன்ன பிற அவர்களுடைய குணாதிசயங்களை எடுத்துரைக்க வைக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த மீலாது மேடைகள் நடைபெற்று வந்தன என்பதை நாம் மறுக்க இயலாது. ஆனால் 80களுக்கு பின்பாக ஏற்பட்ட அந்த தௌஹீதினுடைய எழுச்சியின் காரணமாக இந்த மீலாது என்பது ஒரு பிதத்து என்ற வகையிலே இது பரவலாக விமர்சிக்கப்பட்டு படிப்படியாக குறைந்து வந்த ஒரு நிகழ்வு தற்பொழுது மீண்டும் ஒரு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருவதையும் நாம் காண முடிகிறது. இப்பொழுது மீலாது கூடும் என்பதற்கு அவர்கள் பல்வேறு ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். மீலாது கூடாது என்பதற்கு இவர்களும் ஒரு மார்க்கத்தின் அடிப்படையில் பல காரணங்களை முன்வைக்கிறார்கள். இப்பொழுது அதை சரி என்று சொல்பவர்களும் தலை சிறந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள், கூடாது என்று சொல்பவர்களும் தலை சிறந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்பதில் இருந்து இது மார்க்கத்தில் ஒரு முரண்பாடான அல்லது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க இயலாது. இப்பொழுது அப்படியானால் இந்த காணொளியை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி நாம் பேச வேண்டியதன் அவசியம் என்ன வந்தது என்று சொன்னால், நம்முடைய சமூகத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. நாம் சார்ந்த சித்தாந்தங்களை, நாம் சார்ந்த விஷயங்களை அடுத்தவர்கள் விமர்சித்தால் அதை மிகப்பெரிய அளவில் ஒரு குரோதமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு மனநிலை இருக்கின்ற அதே வேளையில் அடுத்தவர் சித்தாந்தங்களை, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நாம் ஏளனமும் கேலியும் செய்வது என்பதும் நம்மிடையே இருந்து வருகிறது என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே நாம் நிறைவுபடுத்த விரும்புகிறோம். இப்பொழுது மது என்பது இஸ்லாத்தில் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு அதற்கான தண்டனையும் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இறைவனால் தடுக்கப்பட்டது, அது நபிகளார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த மதுவை விட ஒரு விவாதத்திற்கு உள்ளாகின்ற ஒரு விஷயத்தை, ஒரு மௌலூது, அந்த மீலாது விழாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மௌலூது என்கிற விஷயம் மதுவை விட கொடியது என்கின்ற ரீதியில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போதுதான் இது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுகிறது. இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்திலே இதற்கு ஒரு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு இஸ்லாம் சாராத சகோதரர்கள் எல்லாம் நம்மை மீலாது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ இதை ரமலான் பக்ரீத் என்பதை போல அவர்கள் இதற்கான வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இது போன்ற ஒரு பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய விவாதமாக, இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய ஆயுதமாக ஆகிவிடக்கூடாது என்ற கவலையில் தான் நாம் இந்த விஷயத்தை இப்பொழுது விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது ஏதோ கொண்டாடுபவர்கள் எல்லாம் கொண்டாடுபவர்கள் மட்டுமே நபிகளாரின் மீதும் பாசம் கொண்டவர்கள் என்றோ, அல்லது இதை கொண்டாடக்கூடாது என்று விமர்சிப்பவர்கள் தான் மார்க்கத்தில் தூய்மையாளர்கள் போன்ற இரு பிரிவாக நாம் பிரிந்து கொண்டிருப்பதைத்தான் நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இஸ்லாம் வலியுறுத்திய விஷயத்தில் அதுவும் எல்லாம் நம்முடைய இறைவன்
கூறியிருக்கின்ற விஷயங்களை, எந்த பாவங்களை வேண்டுமானாலும் அவன் நாடினால் மன்னித்து விடுவான் ஷிர்க்கை தவிர என்று அறுதிட்டு சொன்ன விஷயம். அதாவது இறைவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் என்று அவர் சொன்ன விஷயம். அப்பேற்பட்ட ஷிர்க்கை செய்து கொண்டிருந்த ஃபிரௌன் என்ற மன்னன் அந்த ஷிர்க்கின் அடுத்த கட்டமாக, அதன் மேலோட்டமாக, அதை விட ஒருபடி மேலே சென்று நானே இறைவன் என்று பறைசாற்றிய ஒரு ஃபிரௌனிடத்தில், அவரிடத்திலே போர் தொடுப்பதற்காக இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த ஃபிரௌனிடத்திலும் நீங்கள் சென்று மார்க்கத்தை எத்தி வையுங்கள் என்று தான் இறைவன் சொல்லியிருக்கிறான் என்பதில் இருந்து இறைவன் மார்க்கத்தை எவ்வாறு எத்தி வைக்க வேண்டும் என்று தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை இப்படி விமர்சிக்கின்ற சகோதரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நானே இறைவன் என்று சொன்ன ஒருவன் அவன் நிச்சயமாக திருந்த போவதில்லை என்பதை எல்லாம் அறிந்த இறைவன் தெரிந்து வைத்திருந்தால் கூட, இல்லை இதை நீங்கள் அவனிடத்தில் தாவா செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமை படித்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்றுதான் நாம் ஒரு அறிவுள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் நம்மை எதிர்ப்பவர்களை அல்லது நம்முடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களை எல்லாம் கேலி கிண்டல் செய்து அதை கொச்சையாக செய்து இஸ்லாம் அல்லாதவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு விவாதமாகவும் விமர்சனமாகவும் கொண்டு சென்று சேர்க்கின்ற ஒரு வேலையை நம்முடைய சகோதரர்களை செய்வது தான் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். நாம் இந்த மௌலூது கூடுமா அல்லது கூடாதா, இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதத்திற்கு நிச்சயமாக நான் செல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் இரண்டிற்குமே ஆதாரங்களை அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இருந்து அது சரியா இல்லையா என்பதை அந்த விவாதத்துக்கு நாம் செல்ல விரும்பவில்லை. இதை விமர்சிப்பவர்கள், அதாவது இந்த மௌலுதை இந்த மீலாதை விமர்சிப்பவர்கள் முன்வைக்கின்ற ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், இது யூதர்களுடைய கலாச்சாரம் என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக யூதர்களுடைய வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அல்லது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அவர்களுடைய பிறந்த நாளையோ எப்பொழுதும் அவர்கள் கொண்டாடியதே இல்லை என்பதில் இருந்து இது யூதர்களுடைய வழிமுறை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை இன்னொரு நம்பிக்கையோடு தொடர்பு படுத்தி நாம் பேசும் பொழுது உண்மையில் அந்த வரலாற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாதங்களை வைக்கும்போது தான் எதிர்வாதங்கள் வரும்பொழுது அதற்கு சரியான பதிலை நம்மால் கொடுக்க முடியும் என்பதையும் இந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ள தவறியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவூட்ட விரும்புகிறோம். இறுதியாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையாம் திருக்குரானில் 49வது அத்தியாயம் 11வது வசனத்திலே குறிப்பிடுவது போல, மூமின்களே, ஒரு சமூகத்தார் பிரியதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனெனில் பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாகவே இருக்கலாம். நான் சொல்லவில்லை, எல்லாம் வல்ல இறைவன் சொல்லிவிட்டான். ஆகவே நீங்கள் அடுத்தவர்களை பரிகாசிப்பதற்கு முன்பாக நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நினைவிலே கொண்டீர்களானால் இந்த பரிகாசங்கள், இந்த ஏளனங்கள், அடுத்தவர்களை ஏளனப்படுத்துகின்ற செயல்களை எல்லாம் நாம் நிறுத்தி விடுவோம். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் உண்மையிலேயே மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த வசனத்தையும் இந்த ஏளனம் செய்து பரிகாசம் செய்கின்ற சகோதரர்கள் அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதற்கு முன்பாக தன்னை இதை நினைவூட்டி கொண்டு அதன் பின்பு தங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். எல்லாம் அறிந்தவன் இறைவனே. நன்றி.